வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை கதையின் 2வது பார்ட். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு அடிக்கடி ரத்த சோகைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததான். இப்போ கொஞ்ச நாள் ஆச்சான். உடம்பு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிச்சு. அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்கலையா, நீ வேலைக்கெலாம் போவேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான், குழந்தைல ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டு வீட்டில் இருந்துதான். சிறு தொழில் கூட பின்னி போடுமோ, இந்த மாதிரி சிறிது காலங்கள் ஓடிச்சோம். இப்போ ஒரு நாள் என்னாச்சு, சரி இந்த வீடு சரியில்லை, சரி வேறு வீடு போகலாம் அப்படின்னு சொல்லி வேறு வீட்டுக்கு போனாங்களாம். அந்த வீட்டுக்கு போய் ஒரு 6 மாதத்துலேயே பெண்ணோட அப்பா இறந்துட்டாராம். பெண்ணோட அப்பா இறந்த உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி ஆகிட்டலாம். அவங்க அப்பானா அந்த பொண்ணுக்கு ரொம்ப இஷ்டம் தான். இப்போ என்னாச்சுன்னா, சரி ஒரு 3 மாதம் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் குழந்தைங்கள அவங்க பாட்டி பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 3 மாதம் அவங்க அம்மா வீட்டில் போய் அம்மாவுக்கு துணையாக இருந்துட்டு வந்தாங்களாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 6 மாதம் கழிச்சு இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் மாமியார் இறந்துட்டாங்க. மாமியார் இறந்த உடனே, என்னடா அது சொந்த பந்தத்தில் எல்லாம் பாசமாக இருக்கிறவங்களாம் போகிறாங்களே அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. ஒரு தனிமைன்னா என்ன, ஒரு பயம், வாழ்க்கையில் பயம் எல்லாம் உருவாச்சோம். அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு அடங்கும்போது, எதுவுமே நடந்தும் கிடையாது லைஃப்பில், எல்லாம் பழகிக்கணும், அதனால் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆறுதல் பண்ணாராம். அப்போ என்னாச்சுன்னா, மாமியார் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவருக்கு டிபி அட்டாக் ஆகுதான், பெண்ணோட கணவருக்கு. அவங்க என்ன பண்ணுறாருன்னா, வீட்டில் ஏற்கனவே அந்த பொண்ணு இதாக இருக்குது அப்படின்ட்டு கணவர் மறைச்சிட்றாரு. ஆனால் அவங்க அண்ணன், தம்பி, அக்கா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்களோட அந்த பொண்ணுக்கு தெரியாது. என்ன சொல்கிறாங்க, நெஞ்சு வலி, நெஞ்சு சளி, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, மற்றபடி சரி பண்ணிடலாம், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சமாதானப்படுத்துறதுல விஷயத்தை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணும் சரி இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு சரியாகும், வருஷங்கள் ஓடுது. அவர் வீட்டுக்கு வர்றதில்லை. அவங்க அண்ணா தம்பி இருக்கிற ரூம்லேயே தங்கிட்டு இருந்துட்டு இருந்தார். நாம் என்ன நினச்சோம், ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஏதுன்னு கேட்கும்போது, 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் தானே, அதனால் இடையில் என்ன ஆகுதுன்னா தெரிய வருது, என்னடா இந்த மாதிரி நோய் தான் அப்படின்னு. அந்த நோய் தெரிய வரும்போது